இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு கோவக்காய் ரெசிபி தான். நம்ம கோவக்காய்னாலே மிளகாத்தூள் போட்டு வறுத்து ஃப்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைனைக்கு பொரியல் பண்ணுவோம். இந்த நிறைய பேர் வீட்டில் இதை தான் செய்வோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமா ஒரு மசாலாலாம் அரைச்சி போட்டு புளியெல்லாம் விட்டு அந்த கோவக்காவை வந்து ஒரு தொக்கு பதத்துலேயும் இல்லாமல் குழம்பு பதத்துலேயும் இல்லாமல் செய்யும் போது அந்த குழம்புல சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஒரு நல்ல காரம் புளி சேர்க்க போகிறோம். மல்லி, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு செய்யறதுனால அதோட வாசனையும் இந்த புளியும் சேரும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நல்ல சூடான சாதத்துல கொஞ்சமா நல்லெண்ணெயை விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இது மட்டுமே போதும், வேற எதுவுமே தேவையில்லைங்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காம கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி கோவக்காய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். வெறும் சட்டியில் நல்லா சூடு ஏறிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டு வரட்டும். கடலைப்பருப்பு ஒரு பாதி வறுபட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லி சேர்க்குறேன். இதில் 5 காஷ்மீர் சில்லி தான் சேர்க்குறேன். நார்மல் சில்லியாக இருந்தால் அதை கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம், எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இதை நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா வறுபட்டு போச்சு. இதை எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கோவக்காயை வதக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, இல்லை 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். வெங்காயத்தை லைட்டாக அப்படி எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கோவக்காயையும் சேர்த்துடலாம். நான் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற கோவக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு கீரி 2 நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு கோவக்காயும் வெங்காயமும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தட்டை போட்டு மூடி கூட அப்பப்போ திறந்து வதக்கி விடலாம். நம்ம அதுக்குள்ளே அந்த வறுத்து வச்சுருந்ததை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வெந்து வரணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கோவக்காய்க்கு தகுந்த உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொடியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். கோவக்காய் பார்த்தாலே அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா புளிப்பு, காரம், உப்பு, நல்லா கொத்தமல்லி வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்பும் இல்லாமல் அப்படியே கிரேவி மாதிரி அப்படி லைட்டாக அப்படியே இது மாதிரி இப்படி வச்சோம்னா இதை விட நல்லா திக்காக கூட வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதில் வந்து கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். இந்த கோவக்காயை ஒரு வித்தியாசமான ஒரு இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.